ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்னைக்கு எம்ஐ கேப் டவுன் அண்டு சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்போட எஸ்ஏ T20 லீகோட ஃபைனல் மேட்ச் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க கைஸ், நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சர் கண்டென்ட் பார்த்துடலாம். ஸோ நம்ம ஸ்பான்சர் கண்டென்ட் வந்து பைமோட் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் மொபைல் அப்ளிகேஷன். நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ மொபைல் அப்ளிகேஷன் இதில் நம்ம வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து நமக்கு தேவையான க்ரோசரிஸ், அப்புறம் இதர ப்ராடக்ட்ஸ், வீட்டுக்கு என்னென்ன தேவையான ப்ராடக்ட்ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ அதர் ஆன்லைன் வெப்சைட்ஸோட இங்கே வந்து ப்ரைஸஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மறக்காமல் கீழே இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எம்ஐ கேப்டவுன் டாஸ் ஜெயிக்கிறாங்க. ஸோ கேப்டன் ரஷீத் கான். ஸோ அவர் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் எம்ஐ வந்து டாஸ் ஜெயிச்ச ஆடினரில் ஓப்பனிங் வந்து ஒரு குட் ஸ்டார்ட் தராங்க. வேண்டர் பார்த்திங்கன்னா 23 பால் 25க்கு ஒரு நிதானமான ஸ்டார்ட் தராது. ஸோ அதை அடுத்து ரியான் ரிக்கில்டன் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவாக நல்லா அக்ரெசிவ் ஆடி 15 பால்ஸ் 33 ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ ஓப்பனிங்கே வந்து எம்ஐக்கு வந்து ஒரு டோனை செட் பண்ணி வச்சாங்க ஃபைனலில். ஸோ அவர் 220 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடிட்டு போனார் ரியான் ரிக்கில்டன். ஸோ அடுத்து வந்து ரீசா ஹென்ட்ரிக்ஸ் மட்டும் டக் அவுட் ஆகிறாரு. ஸோ அடுத்து வந்தவங்க பார்த்திங்கன்னா ஸ்டீவன் உசேன். ஸோ அவர் வந்து அவரும் ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோட 26 பால்ஸ் 39 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா ரியான் ரிக்கில்டன் இவருங்க வந்து ஒரு நல்ல எம்ஐ டோனுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு நல்ல டோனை செட் பண்ணாங்க. ஒரு டார்கெட் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வந்து 2 டைம்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ணுறதுக்கு இவங்க 2 பேரும் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னிங்ஸை. ஸோ அதுக்கப்புறம் வந்து லிண்டே வந்து அவர் ஒரு 20 ரன் ஸ்கோர் பண்ணார் அட் அ ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 140. அடுத்து டெவால் பிரிவிஸ். ஸோ இவர் வந்து நம்ம மும்பை இந்தியன்ஸ்லேயே ஆட வேண்டியவர். பட் இங்கே சான்ஸ் கிடைக்கல. பட் சவுத் ஆஃப்ரிக்கன் லீக்கில் அவங்கள மும்பை வந்து எடுத்து அங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. என்டையர் டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே எல்லா மேட்சஸ்லேயுமே நல்ல இன்டென்ட்டோட அக்ரெசிவாக ஏபிடி வில்லியர்ஸ் அளவுக்கு இல்லைனாலும் அவரோட ஒரு 70% ரேஞ்சுக்கு இவர் ஆடிட்டுருக்காரு. ஸோ இவரோட இன்னிங்ஸும் வந்து 18 பால்ஸில் 38 ரன்ஸ் இவர் ஸ்கோர் பண்ணார். ஸோ பிரிவேஸ், அப்புறம் ஸ்டீவர் உசேன், அப்புறம் ரியான் ரிக்கில்டன். ஸோ இவங்க 3 பேர்த்தோட இன்னிங்ஸுமே வந்து அக்ரெசிவாக இருந்ததோடு இல்லாமல் நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே 30-40 இருந்துச்சு. அடுத்து போர்ட்கியர் வந்து ஒரு 13 ரன் ஸ்கோர் பண்ணாங்க. அடுத்து வந்த ரஷீத் கானும் பாஸு டக் அவுட் ஆகிட்டாங்க. ரபாடா வந்து ஒரு சில பவுண்ட்ரிஸ் அடித்தாங்க. ஸோ எம்ஐ கேப்டவுன் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 181 ஸ்கோர் பண்ணாங்க அவங்களோட 20 ஓவர்ஸில். ஸோ 180ங்கிறது அங்கே பார்த்திங்கன்னா ஆல் ஃபார்மேட்ஸ் ஆஃப் தி T20 கேமில் ஒரு டிஃபெண்ட் பண்ணக்கூடிய டோட்டல். ஸோ பவுலிங் சைடு பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பில் ஸோ பிக் ஆஃப் தி பவுலர் ஃபார் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்டவுன் வந்து ஜெமிர்சன் நல்லா போட்டிருந்தார். அடுத்து கிளென்சன், டவ்சன். ஸோ இவங்க 3 பேருமே தலா 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. அது போக மார்க்ரம் அண்ட் ஓவர்டன் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ இவங்களோட பெஸ்ட்டு பவுலர் பார்த்திங்கன்னா கிளென்சன் தான் எடுத்திருந்தார். அவர் வந்து 4 ஓவரில் 22 ரன்ஸ் மட்டுமே கன்சிடர் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்து எக்கனாமி வந்து 550 வந்து மெயின்டைன் பண்ணி ஒரு நல்ல ஒரு 180 டார்கெட் செட் பண்ணதில் இவர் மட்டும் நல்லா போட்டிருந்தார். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஓவர்டனும் 4 ஓவருக்கு 31 ரன் மட்டும் தந்திருந்தார், ஒரு விக்கெட் எடுத்து 7.75 எக்கனாமி ரேட்டில் பவுலிங் பட்டிருந்தாங்க. ஸோ 182ங்கிற டார்கெட்டோட சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் கம் டு பேட். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு சொதப்பல்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்களால அந்த டோனை செட் பண்ண முடியல. பிகாஸ் ஓப்பனர்ஸ் வந்து டிசோர்சி வந்து ஒரு வேண்டர் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணார். பிகாஸ் ஓப்பனர் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெடிங்கம் வந்து அவரோட விக்கெட் ஸ்டார்டிங்லேயே போகுது. ஸோ பெடிகம் மட்டும் அவுட் ஆனது இல்லாமல் அவங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து குவாலிஃபையர் 2 ஆட்டம் இருக்கும். அந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஹெர்மன் தான் வந்து நாட் அவுட்லேருந்து மேட்சை முடிச்சு தந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர்த்தோட விக்கெட் வந்து அடுத்தடுத்த ஓவரில் விழுகுது. இவங்கள வந்து போல்ட் அண்ட் ரபாடா பிக் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்து விக்கெட் போனதுக்கப்புறம் டிசோர்சி வந்து ஒரு பக்கம் ஸ்டேபிளாக ஆட ஸ்டார்ட் பண்ணுறாரு. அடுத்ததாக வந்து அபேலும் டிசோர்சியும் ஓரளவுக்கு இன்னிங்ஸை ஸ்டேபிளைஸ் பார்க்காங்க. பட் 180ங்கிறது ஒரு 9 ரெக்வயர்ட் ரன் ரேட். ஸோ ரன் ரேட் ஏற ஏற இவங்களால வந்து பவுண்ட்ரிஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ ஒரு பக்கம் பவுண்ட்ரிஸ் வராதனால இவங்களோட விக்கெட்டும் விழுகுது.
ஸோ டிசோர்சி வந்து 23 ரன்னுக்கு வெளியேறாரு. அதே மாதிரி அபலே வந்து 30 ரன்னுக்கு அவுட் ஆகுறாங்க. அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் பிளேயரான எய்டன் மார்க்ரமும் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸும் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணல கரெக்டாக. ஸோ மெயின் பிளேயர்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணல ஃபைனல்ஸில். ஸோ மார்க்ரமும் வந்து கேப்டன் 6 ரன்னுக்கு அவுட் ஆகிறாரு. ஸ்டப்ஸு கடைசி பட்சத்துக்கு அவர் ஒரே ஒரு பிளேயராக எதுவும் பண்ண முடியல. பிகாஸ் அவரும் ரன்ன பால் ஆடிட்டு போகிறாரு 15/15. ஸோ அதுக்கப்புறம்லாம் வந்தவங்க எல்லாமே சொற்ப ரன்களில் வெளியேறாங்க. ஸோ ஜான்சியா வந்து 11 பால்ஸ் 5 ரன்ஸ், அப்புறம் சின்லே வந்து 10 பால்ஸ் 5 ரன்ஸ், அப்புறம் டாசன் 2 பால்ஸ் 4 ரன்ஸ், ஓவர்டன் வந்து 2 பால்ஸ் 1 ரன், அப்புறம் கிளென்சன் வந்து 6 பால்ஸ் 1 ரன். ஸோ லோயர் ஆர்டர்னால் எதுவுமே வந்து சப்போர்ட் பண்ண முடியல சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப். ஸோ இதனால் இவங்க ஸ்கோர் பண்ண முடிஞ்ச ஸ்கோர் வந்து 105 ரன்ஸ். ஸோ பிக் ஆஃப் தி பவுலர்ஸ் பார்த்திங்கன்னா மும்பை கேப்டவுனுக்கு ரபாடா 4 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அது போக லிண்டே அண்டு போல்ட் தலா 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ இதில் போல்ட் வந்து எக்கனாமி 2.25 வச்சுருந்தார். அடுத்து ரபாடா 6.82. அது போக மொத்தமாக பார்த்தோம்னா பாஸ் மட்டும்தான் 9 ரன் ரேட் தந்திருந்தார் ஒரு ஓவருக்கு. மீதி 4 பவுலருமே நல்லா போட்டதுனால ஸோ எம்ஐ கேப்டவுன் வந்து 3rd சவுத் ஆஃப்ரிக்கன் T20 லீகில் வந்து ஃபஸ்ட் டைமாக அந்த லீகில் சாம்பியன்ஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வின்னர்ஸ் வந்து ஃபஸ்ட் சீசன் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்டவுன், ஸோ செகண்ட் சீசனும் சன்ரைசர்ஸ் கேப்டவுன். ஸோ இந்த சீசன் ஜெயிச்சிருந்த ஒரு ஹேட்ரிக் கப் அவங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு. தேங்க்யூ.